அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை கூறணும்னா ஒரு முறையாக சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம். எதனால்? அவனுடைய மனசில் நல்லா பதியணும், அதை அவன் ஃபாலோ பண்ணணுன்ட்டு. அல்லாஹு தாலா சில அறிவுரைகளை குரானின் மூலம் நமக்கு சில வசனங்களை திரும்ப திரும்ப கூறுகிறான். எதற்காக? நம் வாழ்க்கையை சீர்திருத்தி நம் வாழ்க்கை நேர்வழியில் செல்வதற்காக அல்லாஹு தாலா கூறுகிறான். அவ்வாறு கூறும் செய்தியை நாம் குரானின் ஒளியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் கூறும் செய்தியில் முதல் செய்தியாக தௌஹீத், ஓரிரை கொள்கை. அல்லாஹ் ஒருவன்தான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹு தாலாவை மட்டும்தான் நம்ப வேண்டும், அல்லாஹு தாலாவிடம்தான் நாம் எதையும் கேட்டு பெற வேண்டும். இதைதான் அனைத்து நபிமார்களும் இஸ்லாத்தை பரப்பினார்கள். இரண்டாவதாக மறுமைக்கான தயாரிப்பு. எந்த ஒரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். நாம் இறந்த பிற்பாடு அல்லாஹு தாலாவின் முன் நாம் நிறுத்தப்படுவோம். அப்பொழுது நம்முடைய ஒரு சிறு பாவமாகட்டும், ஒரு சிறு நல்ல அமலாகட்டும் நம் முன்பாக வரும். அதனால் நம் அருமைக்கான தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும் என்ற வசனங்கள் அதிகமாக உள்ளது குரானில். மூன்றாவதாக அல்லாஹு தாலா கூறுகிறான், ஆல இம்ரானின் 185வது வசனமாக, என் கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று கூறுகிறார். அல்லாஹு தாலா மிகவும் கருணையாளர். அவனிடம் உள்ள பாவ மன்னிப்பு என்ற கதவுகள் எப்பொழுதும் நமக்காக திறந்திருக்கிறது. நாம் பாவ மன்னிப்பை பெற்று இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் நாம் வெற்றியை பெற முடியும். நான்காவதாக அல்லாஹு தாலா கூறும் வசனமானது குரானில் சூரா இப்ராஹிமில் 7வது வசனமாக, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் என்னுடைய கருணையில், என்னுடைய அருளில், என்னுடைய ரிசக்கில் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று கூறுகிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவனுடைய அருட்கொடைகள் அனைத்தையும் உபயோகித்து அவனுக்கு நன்றி செலுத்துவதை நாம் மறந்து விடுகிறோம். ஐந்தாவதாக அல்லாஹு தாலா நமக்கு கூறுவது தக்வா. தக்வா என்பது பாவத்தை விட்டு விலகி இருப்பது மட்டும் கிடையாது. எந்நேரமும் எந்த செயல் செய்தாலும், என்ன சொல் பேசினாலும், ஏத்து செய்தாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விலகி நடக்க வேண்டும், எதை கட்டளையிட்டானோ அதை நாம் அடிபணிய வேண்டும். இதுதான் நாம் தக்வா. நாம் குரானில் இதே போல் சபரை பற்றி, இஹ்லாஸு, ஜன்னத்து, நரகவேதனை இதை பற்றி அதிக வசனங்கள் கூறியிருக்கிறான். இன்று முதல் நாம் குரானை ஓதும்போது ஏன் இந்த வசனம் அடிக்கடி வருகிறது, அல்லாஹ் எதை கூறுகிறான் என்று சிந்தித்து குரானை ஓதப்படும் புத்தகமாக எண்ணாமல் நம் வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டியாக நாம் நினைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.